உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்லகாலம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இப்போ ஒரு ராசிக்காரர்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் ஒரு கர்ம பலன்கள் இருக்கும், எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க குருஜி. நிச்சயமாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ராசிக்குரிய ஒவ்வொரு விஷயம் நான் சொல்றதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பதிவுகளை போயிடலாம். குருஜி, உங்கள் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்படி குருஜி இருக்கும்? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே. இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்று ஒரு ஜோதிடர் இருப்பார் என்றால் அது நான் தான். அதனால உலகத்தில் யார் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். உங்களோட ஸ்பெஷலிஸ்ட் நான். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆய்வே நான் பண்ணியிருக்கேன் இவங்களை பற்றி. இவர்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மயானத்துக்கு போகிற வழி வரும். இவங்க வீட்டுக்கு போகிற வழியில் இவங்க வீட்டு பக்கத்தில் கேஸ் குடோனு, உரக்கடை இதெல்லாம் இருக்கும். பெரும்பாலும் இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நீர்நிலை இருக்கும். இவங்க அப்பா இவங்க வாழ வேண்டிய வயதில் நல்லா வளர்ந்து வரும்போது அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஹைலி எமோஷன் இவங்க தான். ரொம்ப கோவப்படுறவங்க இவங்க தான். ரொம்ப சாந்த சுரூபி இவங்க தான். இவங்கள மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமான கேரக்டர் யாருமே கிடையாது. ஆனால் இவங்கள மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிருக்கிற கேரக்டர் யாரும் கிடையாது. ரெண்டு இவங்க தான். காரணம் என்னென்னா சந்திரன் நீச்சம். சந்திரன் நீச்சம் என்பதால் இவங்களால வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆளு கஷ்டப்படுறதுக்குன்னா பிறந்திருக்காங்கன்னா அது விருச்சிக ராசிக்காரங்க தான். ஏன்னா இருந்து மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் சுக்கிரன் பகை, சூரியன் பகை, எவனோ பகை. ஏன்னா இவங்களுக்கு மனோகாரகன் சந்திரன் பகை. மனசை வேதனைப்படுத்துகிற எல்லா விஷயங்களும் விருச்சிக ராசிக்காரங்க நடந்துக்கிட்டே இருக்கும். சும்மாவே மனசை வேதனைப்படுத்திகிட்டே இருப்பாங்க. ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்க. நீ நல்லா பண்ண நீ ஒன்றுமே சொல்ல மாட்டான். எல்லா இருந்தாலும் கைத்தை பிடிச்சி தான் மேலே ஏறி வர்ற வாழ்க்கை தான் இவங்களுக்கு. 2-5 கூடியவனாக குரு இருக்கார். இவங்களுடைய ஒரே வாழ்க்கையில் சொல்கிற விருச்சிக ராசிக்காரர்களை எழுதி வச்சுக்கோங்க நெஞ்சில். ஸ்பிரிச்சுவலை தொட்டால் மட்டும்தான் நீங்கள் மேலே முன்னுக்கு வருவீங்க. ஸ்பிரிச்சுவல் இவங்களுடைய கடவுள் சார்ந்த விஷயங்களை பற்றி என்னைக்கு நீங்கள் தொடுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இவங்களுடைய ஜென்ம ரகசியம். 3-4 கூடியவனாக சனி பகவான் இருப்பதால் அம்மானால எந்த பிரயோஜனமும் கிடையாது. 9 கூடியவனாக பாதகாதிபதி சந்திரன் இருப்பதால் அப்பானாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவங்களை வேதனைப்படுத்திட்டே இருப்பாங்க. முக்கியமாக இவங்களுடைய 7 கூடியவனாக சுக்கிரன், அவனே 12 கூடியவனாக இருப்பதால் கணவர் இருப்பார், அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கணவர் பாட்டுக்கு இருப்பார், அவ்வளோதான். லவ், ரொமான்ஸ் அதெல்லாம் நடக்காது. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லவ் பண்ண நேரம் இருக்காது. அல்லது அப்படியே இருந்தாலுமே இவர்கள் வாழ்க்கையில் 35 வயசில் 37, 38 வயசில் ஒரு பெரிய ட்ராப்பை சந்திப்பாங்க. வாழ்க்கை அப்படியே நிலகுலைஞ்சு போயிடும். அந்த 37க்கு அப்புறம் 45 வயசுக்குள்ளே இந்த பரிணாமத்தில் இருந்தவங்க இந்த பரிணாமத்துக்கு போயிடுவாங்க. வாழ்க்கையுடைய அடுத்த எண்டுக்கு போயிடுவாங்க. இவர்கள் தன் வாழ்க்கையை சிம்பிளாக வச்சுக்கிறது இவங்களுக்கு நல்லது. நேரே போ நேரே வா. ஒரு மாதம் இவ்வளோ தான் சம்பளம், இவ்வளோ வருமானம், நீட்டாக இருக்கும் லைஃப். பெரிய எக்ஸ்போசருக்கு ஆசைப்பட்டு ஷேர் மார்க்கெட் பண்ண போகிறேன், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன், நான் அதாக போகிறேன், இதாக டோட்டலாக மாட்டிப்பீங்க. இவங்க தன்னுடைய கையை விரிச்சிட்டாங்க. அதாவது தன்னுடைய பொருளாதாரத்தை விரிக்கிறாங்க. நிறைய செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆபத்து பின்னாடியே வருதுன்னு அர்த்தம். இவங்க இது மாதிரி நடக்கும். என்ன கர்மா குருஜி இவங்க கழிக்க பிறந்திருக்காங்க? இவர்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை ப்ளஸ் அப்பா அம்மா எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இவங்க மேலே வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கர்மா. இவங்க சொந்த காலில் ஒரு காலத்தில் இவங்க பெரிய ஜனாதிபதி வீட்டு பையனாக இருக்கலாம், பெரிய அமைச்சர்கள், பெரிய ராஜாவோட பொண்ணு, அந்த மாதிரி கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துருப்பாங்க. இவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மா. விருச்சிக ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் பெரும்பாலும் இவர்களை சீட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மற்றவங்க இவங்க முக்கியமாக இவங்களுடைய இல்வாழ்க்கை துணை, அவங்க நண்பர்கள், தொழிலதிபர்கள், இவங்க யாரையாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக சேர்த்துக்குவாங்க. அவங்க இவங்கள சீட்டிங் பண்ணுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சிபிசிஐடி வேலை மாதிரியே இருப்பாங்க. இவங்க யாரையாவது கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. இவங்க பண்ணுற தப்பெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்களால் அவங்க கேட்க முடியாது. அதை நினச்சி மனசு வருத்தப்படுவாங்க. ஒன்றை போய் நம்பரு இப்படி நம்பிக்கை துரோகம் இவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கர்மான்னு பார்த்தீங்கன்னா யாரையோ ஒருத்தர் போன ஜென்மாவில் இவங்க கர்ம நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை துரோகத்தினுடைய வழி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மா. இப்போ இவங்களுக்கு அமானுஷ்யம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், 200%. இவங்க கண்ணுக்கு பேய் தெரியும், இவங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சாமி தெரிவார். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த இவங்க ரொம்ப அமானுஷ்யமான ஒரு குணமுடையவர்கள். இவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் இந்த சூப்பர் பவர்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். எதிர்காலத்தில் நடக்கிறத சொல்கிறது இதெல்லாம் எல்லாமே.
ஓகேங்க. இவங்களுக்கு ஒரு 3 விஷயம், ஒரு குட்னா என்னன்னு சொல்லலாம்? ஒரு 3 விஷயம் பேட்னா குட்டுன்னா ரொம்ப செக்கிப்புத்தன்மை, ரொம்ப நல்லவங்க, மனசார விரும்புவாங்க, உயிரை கொடுத்து விரும்புவாங்க. இது இவங்க ப்ளஸ். இவங்க கால் ஹிஸ்ட்ரி, இவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தா ஒரு பொய் இருக்காது. அவ்வளோ நல்லவங்க. 3வது நல்ல விஷயம் என்னன்னா, அப்பா அம்மா மேலே ரொம்ப பிரியம். ஆனால் அவங்க பதிலுக்கு பிரியமாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பிரியமாக இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க ப்ளஸ். மைனஸ் என்னன்னா, இவங்களுடைய அளவு கடந்த பொசசிவ்னஸ், அளவு கடந்த கோவம். இவங்களால ஒரு விஷயத்தை நிதானமாக கேட்கவே முடியாது. அதுக்குள்ளே கோவம் வந்துடும். இது அவங்களோட மைனஸ். 2வது மைனஸ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு நிறைய சோம்பேறித்தனம். இது அவங்களோட பெரிய மைனஸ். 3வது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இல்வாழ்க்கையினால் வந்து தன்னுடைய கணவராலே தான் துரோகிக்கப்படுதல், தன்னுடைய மனைவியால் துரோகிக்கப்படுதல். இதான் அவங்களோட பெரிய மைனஸ். இதை எப்படி குருஜி சரி பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. சுக்கிர வழிபாடு இவங்க பண்ணிகிட்டே இருக்கணும். சுக்கிரன் குரு இவங்கள கூடவே இருக்கார். ஆனால் சுக்கிர வழிபாடு இவங்க பண்ணிகிட்டே இருக்கணும். இவங்க கஞ்சனூர் போகணும், லக்ஷ்மி கோயில்களுக்கெல்லாம் போகணும். இது மாதிரி சுக்கிரனை வழிபட்டுட்டே இருக்கு. வீட்டுல இருந்தே பண்றவங்களுக்குன்னா சுக்கிர வழிபாடு. வீட்டிலேருந்தே பண்ண வைபவ லக்ஷ்மின்னு வரும். லக்ஷ்மி ஃபோட்டோ வாங்கி வச்சு லக்ஷ்மி வழிபாடு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இவங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. குருஜி, இந்த கர்ம பலன்களை பத்தி ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. இந்த கர்மாவை வந்துட்டு பொதுவா சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ரகசியத்தை சொல்லுங்க குருஜி. இந்த கர்மாவை சரி பண்ண என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வினோத் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு விஷயம் எதுவுமே ஹிடன் திங்ஸ்னே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்படி, இந்த மீன ராசிக்காரர்கள் இப்படி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு தலையில் அடிபடும், இது இவங்களுடைய ஜென்ரல் நேச்சர், இது இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இது இவங்க ஜென்ரல் நேச்சர் அப்படின்னா அந்த காரியங்களை நம்ம ஈடுபடாமல் இருக்கணும். அதுதான் அதனுடைய நோக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராசிக்கு இந்த பாதகாதிபதியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய செயல்களில் நம்ம இறங்காமல் இருக்கணும். அதுதான் விதியை மதியால் வெல்றதுங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு தம்பதிகள் பிரிஞ்சிருக்கணுங்கிறது விதி. இப்போது நம்ம மீனோ, மிதுனோ, கன்னி, தனுசு சொல்கிறோம். இவர்களுக்கு டைவர்ஸ் ஆகணுங்கிறது விதி என்றால் அது அப்படியே நடக்குமானா கிடையாது. ஒரு நீதிபதி இருக்காருன்னா அந்த நீதிபதி குற்றவாளிக்கு எப்படி தண்டனை கொடுக்குறாரு? இப்போது மரண தண்டனை கொடுக்குற நீதிபதி இருக்கார். அதே நீதிபதி அதே குற்ற செயலுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுக்குறது இருக்குது. ஏன்னா குற்றத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய தன்மையை பார்த்து தான் இவங்க தண்டனை கொடுக்குறாங்க. உச்சக்கட்ட தண்டனையா, சாதாரண தண்டனையான்னு. தண்டனைகள் மாறுபடுவது எதனா இந்த இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி. அங்கே தான் இங்கே இருக்கு ட்ரிக்கே. ஜோதிட சாஸ்திரம் சொல்லிடும் 7 குடைவன் விதி பாதகாதிபதி டைவர்ஸ் ஆகிடும்னு சொல்லிடும். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? உங்களுடைய நற்குணத்தின் அடிப்படையில் உனக்கு என்ன பிரிக்கணும் அவ்வளோதானே, ஃபாரின் அனுப்பிவிட்டுருப்போ என்று சொல்லி பிரித்து வச்சிடறாரு. அது கூட பிரிவின் ஒரு பகுதி தான், டைவர்ஸ் மாதிரி தான். இவங்களும் பாட்டிலேயே லவ் பண்ணுவாங்க, சாங்கிலேயே லவ் பண்ணுவாங்க, பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு பேர் டைவர்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் வெறும் பிரிவு. அப்போது ஒரு தண்டனையை சிம்பிளிஃபை பண்ண கடவுளால் முடியும். அப்போ நீங்கள் கர்ம பலன்னா என்னன்னா, நமக்குரிய யோகாதிபதி யாரு? இப்போது ஒரு ராசிக்கு யோகாதிபதினு இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்கள் நிறைய வழிபடுறதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, கடவுளுடைய அருகில் நீங்கள் செல்லுகிறீர்கள். நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை அதிகமாக தொடுவதன் மூலம் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற மாதிரி கிருமி நம்ம பக்கம் வராது. நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கணும். அப்போ நமக்கு ஒரு ராசிக்கு நமக்கு தெரியும் 2, 5, 7 கூடவன் நல்லவன், 11 கூடவன் நல்லவன். அப்போ இந்த ராசிக்காரர்களை இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வேலை போக வேண்டியது ஆனால் டிபார்ட்மெண்ட்டை மாற்றிட்டாங்க. இப்படி வந்த கத்தி அப்படி மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் கடவுளோட ட்ரிக்கு. கடவுள் நினைச்சா தண்டனையை கன்வெர்ட் பண்ணி மாற்ற முடியும். அது அவருக்கு தண்டனை தான். குவாலிட்டியில் இருந்தவர் ப்ரொடக்ஷனில் போய் கஷ்டப்பட போகிறாரு. ப்ரொடக்ஷனை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் ரேக்கிங் பண்ணுவாங்க, டீம் மெம்பர்ஸ்லாம். அந்த ரேக்கிங்கை தாண்டிட்டு அந்த இடத்துல அவர் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது ஒரு தண்டனை தான். இதுக்கு அவன் வேலையை விட்டே போயிடலாம். ஆனால் வேலை போகாமல் இந்த தண்டனை கன்வெர்ட் பண்ணார். ஏன்னா அவன் நல்லவங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், யோக கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன ஆகும்? தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இந்த கலர் பூவை அணிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணால் கிரகங்களை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு யோகம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நிறைய சக்தியாக வச்சுக்கிட்டா. இப்போது ஒன்றும் இல்லை வினோத், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், எனக்கு பாட்டு வராது, எனக்கு இசை, எனக்கு ஓவியம் வராது, எனக்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் என் வீக்னஸ். ஆனால் எனக்கு பேச்சு வரும், எனக்கு இதெல்லாம், எனக்கு பலம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பலத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் அந்த ரூட்டில் பொழைச்சிட்டு போயிடுறேன். நான் ஏன் வராததை பற்றி கவலை பண்ணணும்? வர்றதை வச்சு பொழைச்சிக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதான். அப்போது ஒரு ராசிக்கு மைனஸ்ன்னு இவ்வளோ சொல்கிறோமே, ப்ளஸ்ன்னு எவ்வளோ இருக்குது? இந்த ப்ளஸ்ஸை நிறையா பண்ணிங்கன்னா மைனஸ் தன்னால் கம்மியாயிடும். இதெல்லாம் எப்படி குருஜி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிசைடட். நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் மேசராசிக்காரர்கள் பிறப்பு பலன் நம்மளே பேசியிருக்கோம். இதில் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இதில் இருந்தால் உங்களுக்கு இருக்கும், இதில் இருந்தால் உங்களுக்கு அமைப்பு. அந்த அமைப்பை இதெல்லாம் ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காமல் இதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை தான் பண்ண மாட்டேங்கிறோம்.
நமக்கு எது வருமோ அந்த ரூட்டில் போகணும். வராத தொழில் பின்னாடி. இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் பேசலைன்னா அதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து பேசுறது ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தர் நம்மக்கிட்ட உயிராக பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள மதிக்க மாட்டோம். அதை நான் சொல்ல வருது, நமக்காக நேரம் ஒதுக்குங்க. இந்த கிரகங்கள் நமக்கு அருள் புரிகிற கிரகங்கள் இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு தொழில் ஆரம்பிங்க. அந்த அருள் புரிகிற கிரகங்கள் வர்ற நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. அவன் ரெடியாக இருக்கான், நமக்கு தரப்போகிறான். இதை வச்சு நீங்கள் கைத்தை பிடிச்சி மேலே வந்துட்டீங்கன்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போது அந்த அருள் தர்ற கிரகங்கள் என்னங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி 2 கூடியவன், 5 கூடியவன், 7 கூடியவன், 11 கூடியவன், இதெல்லாம் அருள் தரும் கிரகங்கள். அதுக்குரிய கோயில்கள் போகிறது, அதுக்குரிய பதிகங்கள் பாடுறது, இதெல்லாம் பண்ணாலே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தன்னால் சிம்பிளிஃபை ஆகிடும். இது ஒன்றும் இல்லை, ஒரு கோடு போடுறீங்க. இந்த கோட்டை எப்படி சின்ன கோடாக ஆக்கணும்? எப்படின்னா, இந்த கோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு சின்ன கோடாயிரும். இது என் ராசியில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த பக்கத்திலேயே நான் நிறைய நல்லது பண்ணிட்டேன்னா இந்த ப்ராப்ளம் சின்னதாயிரும், இது பெருசாயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்க. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி தொடர்பு கொள்ளலாம்? நம்மளுடைய நேயர்கள் பொறுத்த வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கிற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.